தேவன், அவர் எல் ஷடாய். அவர் அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நேற்று இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் கருத்தை உற்சாகமாய்
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு நன்மை பாராட்டினபடினாலே உங்களை எல்லாரையும் கர்த்தர் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் அது சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 3வது வசனம். The book of Psalm chapter 4 word number 3. நான் வாசிக்கிறேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள், you can be sure of this, the Lord set apart the godly for himself. The Lord will answer when he called to him என்ற NLT டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், யாரா இருந்தாலும் என்று. ஆனால் அவனுக்கு தேவனோடு ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம், the godly manner அவனுக்குள்ளாக இருந்தால் கர்த்தர் அவனை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த பக்தியுள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார் என்று அடுத்த 2வது பகுதி வாசிக்கிறோம். அப்ப பக்தியுள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவனுக்கு உடனே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிற தேவன் இதிலிருந்து என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், தனக்காக பக்தியுள்ளவனை அவர் தேடுகிறார். அவரை தேடும் போது அவருடைய கண்களுக்கு நாம் தென்பட்டால், அவருடைய கண்களிலே நாம் பக்தியுள்ளவர் என்று அறிந்து கொண்டால் அவர் நம்மை அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord set apart the godly for himself. The godly man, அவர் சொல்றாரு, for himself the Lord will answer when the godly man called to him. அப்ப இந்த பக்தியுள்ளவன் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். You can sure about this truth என்று பைபிள் சொல்லுகிறது. நிச்சயமா, கண்டிப்பா நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பல பேருக்கு இந்த காரியம் அறிந்து கொள்ளவில்லை. ஆகியனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். You have to know about. அறிந்து கொண்டால் என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி அறிந்து கொண்டால் நாமும் அப்படியே கர்த்தர் மேல் பக்தி உள்ளவர்களாக நிரந்தரமாக மாறி போய்விடுவோம். ஏனென்றால் தேவன் நமக்கு நிரந்தரமாக பதில் கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு நிரந்தரமாக நமக்கு உதவி செய்ய வேண்டும். தேவன் நமக்கு நிரந்தரமாக ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு நிரந்தரமாக நம்மை அவர் காப்பாற்ற வேண்டும். தேவன் நமக்கு நிரந்தரமாக நம்மை போஷிக்க வேண்டும். தேவன் நமக்கு நிரந்தரமாக நம்மை தப்புவிக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இவைகள் எல்லாம் நமக்கு நிரந்தரமாக நம் ஜீவன் இருக்கிற வரை, கர்த்தர் வருகிற வரை நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால்
நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே பக்தியுள்ள ஜனங்களாக மாற வேண்டும். You should be a godly person. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய விருப்பம். நீங்க மாறுவதற்கு ஒப்பு கொடுத்தால் மற்ற காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நீங்களும் நானும் மற்றவர்கள் இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், கர்த்தருடைய பார்வையிலே பக்தியுள்ளவனாக நாம் மாற வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். பக்தி என்றால் என்ன? உலகத்துல பல பக்திகள் இருக்கிறது. அந்நிய மதஸ்தர்கள் பக்தியை வித்தியாசமாக தெரிவிக்கிறார்கள். உடலை வருத்துவதனாலே பக்தி, கொடுப்பதினாலே பக்தி, இன்னும் பல காரியங்கள் பக்தி. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற பக்தி என்ன? உடலை வருத்துவதோ அல்லது கொடுக்கிற அந்த காரியத்திலே வேதம் நம்மை பக்தியுள்ளவன் என்று சொல்லவில்லை. ஆனால் பக்தியுள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பார்வையிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவனே பக்தியுள்ளவன் என்று வேதம் சொல்லு. அப்ப நீங்களும் நானும் உடலை வருத்துகிறதுனால பக்தியை உண்டாக்க முடியாது. நீங்களும் நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பக்தியை உண்டாக்க முடியாது. நீங்களும் நானும் கொடுக்கறதுனால நம்ம பக்தி உள்ளவனாய் மாற முடியாது. ஜெபிக்கிறதுனால மட்டும் பக்தி உள்ளவனாய் மாற முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் வேத வசனத்தை கை கொண்டு வேத வசனத்தை நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கர்த்தருடைய பார்வையிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் எண்ணப்படும் போது நாம் பக்தி உள்ளவர்களாய் மாறும். அப்ப இந்த காரியத்துல நீங்களும் நானும் தெளிவா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களாய் மாறினோம்னா தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நாம் கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எட்டாத உயரத்துல இருந்தாலும் உங்கள் சத்தம் அவரை எட்டும் போது அவர் என்ன செய்வார்? பக்தியுள்ளவன், என்னுடைய பார்வையில பக்தியுள்ளவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் இறங்கி உங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து இன்றும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோ இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் நீதியும் அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் போது நாம் பக்தி உள்ளவர்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். He is a helper. கூட இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்க மன விருப்பம் பக்தியுள்ளவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா விதத்திலும் உதவி செய்து கர்த்தர் விரும்புகிற வண்ணம் பக்தி உள்ளவனாய் உங்களை மாற்றுவதற்கு 100% உதவி செய்ய அவர் இன்றும் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையின் காலத்துல நாம் இதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நீங்களும் நானும் பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32 6வது அதிகாரம். சங்கீதம் 32 6வது. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவா செய்வான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி விண்ணப்பம் அவன் செய்யும் போது மிகுந்த ஜல பிரவாகம், அதாவது சுனாமியை போல அது வந்தாலும் அது அவனை அணுகாது. ஏனென்றால் அவன் பக்தியுள்ளவன். He is a godly man. இரண்டாவது, அந்த பக்தியுள்ளவன் செபிக்கும் போது, பக்தியுள்ளவன் சகாயம் கிடைக்கும் காலத்துல விண்ணப்பம் செய்யும் போது, இந்த உலகம் எதிர்த்து நின்னாலும் ஜலப்பிரவாகம் போல வந்தாலும் அதை அவனை அணுகாது. ஏனென்றால் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்ட காரியத்தை அவனிடத்தில் வராதபடி தடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக சகாயம் கிடைக்கும் காலத்துல கண்டிப்பாக பதிலை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல NLT-ல அழகா போட்டிருக்கு, therefore let all the godly pray to you while there is still time. இன்னும் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது, that they may not drown in the flood water of judgment. அப்ப தேவ பக்தியுள்ள அனைவருமே கர்த்தரை காணக்கூடிய காலத்துல, சகாயம் கிடைக்கும் காலத்துல அவரிடத்தில் ஜெபிப்பார்கள். தங்களுடைய தேவைகள் வருகிற சகாயம் கிடைக்கும் என்ற காலம் என்றால் என்ன? நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற காலம். நமக்கு தேவையான காலங்களில் அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறதுனால நம்ம தேவைக்கு ஏற்ப எந்த காலத்துல நாம் செபிக்கிறோமோ அந்த காலத்துக்கு வேறிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க NKJV-ல கூட ஒரு அழகான டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். For this cause everyone who is a godly shall pray to you in a time when you may be found surely in the blood of great waters. போடுங்க, flood of great waters, they shall not come near to you. உங்க கிட்ட அது கிட்டவே வராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதை புரிந்திருக்க வேண்டும். நீங்க பக்தியுள்ளவனாகி தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, even the great flood water or the like a tsunami water அல்லது flood water of the like a judgment வந்தாலும் உங்களை அது அணுகாது. ஏனென்றால் உங்களுக்கு தேவனிடத்தில் இருந்து சகாயம் கிடைத்து நீங்கள் அனுபவிக்கிற வரை இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை நெருங்க முடியாது. தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். That is the law God made by God. என்ன லா? உங்களுக்கு பக்தியுள்ளவன் என்னை நோக்கி சகாயம் கிடைக்கும் காலத்துல ஜெபிக்கிறான். அவன் ஜெபிப்பதற்கு தடையும் நான் பதில் கொடுப்பதற்கு தடையும் வராதவாறு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகையினாலே ஒருவேளை பிசாசானவன் இவனுக்கு சகாயம் கிடைக்கும் காலத்துல தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள கூடாது என்று அவன் உலகத்துல என்ன செய்வான்? எமக்கு எதிர்த்து அநேக காரியங்களை செய்தாலும், look like a tsunami water, look like the great water, அதே மாதிரி the flood water நம்ம வந்து அப்படியே மூழ்கடிக்கும்படியாக நம்ம எதிர்த்து வந்தாலும் அவைகள் நம்மை அணுகாது என்று, they will not come near to us என்று பைபிள்ல வாசிக்கிறோம். கிட்ட அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இதிலே நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அந்த காரியம், அந்த தீங்கு நம்மை அணுகாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். காரணம் என்ன? உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் காலத்துல நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கத்தக்கதாய் தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடினாலே, தன்னுடைய வார்த்தை நிமித்தமாய் அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறபடினாலே அவர்கள் நிறைவேறும் வர ஒண்ணுமே அணுகாதுங்க. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சிருக்கணும். Our God is going to be protect us.
அப்ப நீங்க பக்தியுள்ளவன் என்று கர்த்தர் அறிந்து கொண்டார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக தேவன் செய்து கொண்டிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியத்துல ஜனங்கள் விண்ணப்பிக்கிறார்கள், கிடைப்பதற்கு முன்பாகவே மரணம் சந்திக்கிறது, உலகம் அழிவுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், என்ன சம்பவம் என்று தெரியவில்லை. கடந்த நாட்களிலே 2 நாட்களுக்கு முன்பாக துருக்கியில ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு எத்தனையோ பேர் அங்கே பல மாடி கட்டிடங்கள் விழுந்து இடது கைக்கும் வலது கைக்கும் தெரியாத ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைய, what is going to happen next nobody knows. ஆனா பக்தியுள்ளவனை தேவன் காப்பாற்றுகிறார். பக்தியுள்ளவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வர தேவன் அவனை பாதுகாக்கிறார். தான் கொடுத்த பதிலை அவன் அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் அவனை பாதுகாக்கிறார். ஆகையினால் சொல்றேன், great flood water, the water with current, the water with disaster, the water with trouble, அது உங்கள் நோக்கி வந்துச்சுன்னா அது உங்களை அணுகவே அணுகாது. ஏனென்றால் தேவனுடைய ப்ராமிஸ் அப்படி சொல்லுது. அது நம்மை பாதுகாக்கிறது, அது நம்மை போஷிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகையினாலதான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பக்தியுள்ளவனாய் மாற வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வசனத்தை அபியாசப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையில பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சகாயம் கிடைக்கும் காலம். என்ன சகாயம் கிடைக்கும் காலம் என்றால் என்ன என்பதை ஒரு 2 வசனங்களில் உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க இந்த வசனத்தை. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். யார் இவர்கள் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்ப வேண்டும். அந்த கேள்வி எழும்பும் போது உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆவியோடும் ஆண்டவர் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர் யார் என்றால் கர்த்தர் மேல் பக்தியுள்ள ஜனங்கள், godly person மட்டுமே இதை செய்ய முடியும். உண்மை, ஆவியோடும் உண்மையோடும் இயேசு சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர் காலம் வரும் என்று. இப்போ வேதம் சொல்லுகிறது, இதுவே அந்த காலம். இந்த காலத்துலதான் நம்ம அவரை வேதம் சொல்லுகிற உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த காலம் தான் அனுக்கிரக காலம். அந்த காலம் தான் சகாயம் கிடைக்கும் காலம். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப வேதம் தொடர்ந்து வாசிக்கும் போது அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அது இன்னைக்கே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப பக்தி உள்ளவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்படி தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்பொழுது இப்பொழுது தொழுது கொள்ளும் போது, இப்பொழுதே ஜெபிக்கும் போது, இப்பொழுது விண்ணப்பம் செய்யும் போது, இந்த சகாயம் கிடைக்கும் காலமாகிய இந்த காலத்திலே, அனுக்கிரகம் பெறுகிற காலமாகிய இந்த காலத்திலே தேவன் அவர்களுக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவே தேவனாகிய கர்த்தரே இந்த வசனத்தை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிதா இதை எதிர்பார்க்கிறார், பிதா இதை விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நாம் இப்படிப்பட்டவர்களா தான் இருக்க வேண்டும். God, our God, the great God, Jehovah, he is expecting
நம்ம பார்த்து விரும்புகிறோம். இவன் இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், என் குமாரன் இப்படித்தான் இருக்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் நம்மை அப்படியே விரும்புகிறார். கிறிஸ்துவின் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கு. இதற்கு பின்பாக விவரித்து சொன்னால் எல்லாமே உள்ள அடைகிறது. கர்த்தர் விரும்புகிறவன் பரிசுத்தமா இதெல்லாம் உள்ள வந்துருச்சு. ஜஸ்ட் ஃபார் டூ, ஆவியோடு உண்மையோடு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடும் என்றால் சகோதர நேரம் அந்நிய பாஷை பாய்ச்சிட்டு ஜெபிக்கிறது கிடையாது. இது biggest meaning hidden the word. இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிறது. அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அதை தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கேன். பக்தியுள்ளவனை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சகாயம் கிடைக்கும் காலம் நாளை இல்லை, இன்றே என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தவர். இந்த டுடே the time இப்பவே வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க மாறினீங்கன்னா இன்னைக்கே உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றே பதில் கொடுக்க அந்த இயேசு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். the happiest news. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க புரிந்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளின் அருமையான பிள்ளைகள் புரிந்திருக்கும். It is not tomorrow but today. கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, பாருங்க பைபிள் சொல்லுது, அனுக்கிரக காலத்துல சகாயம் கிடைக்கும் காலத்துல கர்த்தர் வாசம் நம்ம யோவான் 4:23 வாசித்தது போல அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த காலத்திற்கு பெயர் என்ன? சகாயம் கிடைக்கும் காலம், அனுக்கிரக செய்கிற காலம். அப்ப வேதம் சொல்லுது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். The beautiful scripture. இந்த அனுக்கிரக காலம், இந்த சகாயம் காலம் இப்பொழுதே என்று பைபிள் சொல்லுது. கொரிந்தியருக்கு எழுதும் போது இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக பவுல் எழுதியிருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன், சகாயம் கிடைக்கும் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன். எப்படி? நீ கர்த்தருக்கு பக்தி உள்ளவனாய் இருந்தால். அப்ப என்ன சொல்றாரு? அவர் செவி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இதை புரிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அனுக்கிரக காலம் நாளை இல்லை, இன்றே. இந்த இரட்சணிய நாள் நாளை இல்லை, இன்றே. இந்த சகாயம் கிடைக்கும் கால் நாளை இல்லை, இன்றே. கர்த்தருடைய நாள் இன்றே வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தேவன் அறிவுறுத்துகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவனாகிய நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் இந்த விஷயத்துல தெரிவுள்ளவர்களா இருக்கு. அனுக்கிரக காலம் வந்தது, சகாயம் கிடைக்கும் காலம் வந்தது, உண்மையாய் தொழுது கொள்ளும் காலம் வந்தது என்ற போது நாம் கேட்கக்கூடிய காரியத்தை தேவன் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா இன்றைய இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறார். யார்? நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவராகிய தேவன் இப்படி எத்தனையோ காரியம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். அது யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் இருந்து சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோனா தன்னை பற்றி இப்படி கூறுகிறான். தான் யார் என்பதை பற்றி அவருடைய புஸ்தகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்
தேவன் சொன்ன இடத்துக்கு நினிவேக்கு போகாதபடி கப்பல் ஏறி தர்ஷீசுக்கு போய்கொண்டு இருக்கும் போது, அங்கே உங்களுக்கு தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பெரும் காற்று அந்த இடத்துல வந்து கப்பல் உடையிற அளவுக்கு போய்கொண்டு இருக்கும் போது, அங்கே அவர்கள் சீட்டு போட்டு பார்த்த பிறகு இவனுடைய பெயர் விழுந்த போது இவனிடத்தில் கூப்பிட்டு கேட்கிறார்கள், நீ யார் என்று கேட்டபோது இவன் கொடுக்கிற பதிலை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Jonah, chapter 1, verse 9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பய பக்தியுள்ளவன் என்றான். The so wonderful word. I fear to the Lord, the God of heaven, who made the sea and the dry land. I worship the Lord, or zeal of God, or fear and zeal of the God. ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் சொல்லுகிறான், நான் எபிரேயன், அதாவது சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பய பக்தியுள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகள் சமுத்திரத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலே நான் பயபக்தி உள்ளவன். ஆனால் நான் பயபக்தி உள்ளவனாய் இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் திசை மாறி போய்விட்டேன். I am deviated. நான் பாதம் மாறி தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் தர்ஷீசுக்கு புறப்பட்டு கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தேவனோ நான் பக்தியுள்ளவன் என்று எண்ணி அவர் என்னிடத்தில் கொடுத்த ஒரு ஊழியத்தை நிறைவேற்றாதபடி நான் அவருடைய சமூகத்தில் இருந்து தப்பி ஓடி அவருடைய பிரசன்னத்திலிருந்து தனியாக பிரித்து நான் விலகி ஓடி தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி ஓடினேன். அப்ப இன்னைக்கு இதே கேட்டகரியில நமக்குள்ளாக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறது. ஒரு காலத்துல நாம் பக்தி உள்ளவர்களா இருந்தோம், ஒரு காலத்துல கர்த்தருக்கு பிரியமா இருந்தோம், ஒரு காலத்துல தேவன் சொல்லுகிறதை கேட்டு நடந்தோம், ஒரு காலத்துல தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அபியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தணும். நல்லா இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆனா ஒரு காலம் வரும்போது ஒரு கடினமான ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது, ஒரு கடினமான காரியத்தை தேவன் நமக்கு செய்யும் போது நாம் ஒன்றை மறந்து விட்டோம். நமக்கு அந்த ஊழியத்தை, கடினமான காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்து அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னபோது அவர் கூட இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்வதற்கு அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார், அவர் தன்னுடைய சேனைகளை அனுப்பி நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். வானமும் பூமியும் சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டது, அவருடைய ஆளுகைக்குட்பட்டது. ஆகையினாலே அவர் சொன்னதை நாம் செய்வதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும் என்பதை மறந்துவிட்டு நாம் சொன்னதை பெருசாக நினைத்து, ஐயோ இந்த காரியம் என்னாலே முடியாது. ஏனென்றால் we are always compare the ministry and our strength. நம்முடைய கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நம்ம ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணுகிறோம். ஆகையினாலே நம் அநேகர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு நிற்க முடியாம போறோம். We are comparing our strength to God's ministry between. அப்படி பண்ணக்கூடாது. ஏனென்றால் ஊழியத்தை கொடுத்தவர் அவர், ஊழியத்தை நிறைவேற்ற செய்கிறவர் அவர், ஊழியத்துக்குரிய தேவைகளை கொடுக்கிற அவர், ஊழியத்தின் தடைகளை உடைக்கிறவர், ஊழியத்தை நிறைவேற்றும் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் அவர், ஊழியத்தை அவர் கொடுக்கும் போது நமக்கு முன்பாக வழிகளை ஆயத்தமணி நம்மை கொண்டு செல்கிறவர் அவர். சகலத்தையும் அவரே செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளை. அப்ப யோனா தீர்க்கதரிசிக்கு நினிவேக்கு போய் அவங்க நினிவேயின் காரியத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னபோது இவன் நினிவேக்கும் நினிவேனுடைய ராஜாக்களுக்கும் நினிவேனுடைய மக்களுக்கும் பயந்து இவன் ஓடி போனான்.
ஒரு காரியத்தை அவன் மறந்து விட்டான். தேவன் என்னோடு இருக்கிறான், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஊழியத்தின் நிமித்தமாய் போயிட்டாங்க. They never depend God. They never believe God. They never put their hope in the Lord. Faith இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, ஓடி போயிட்டான். ஆனா தேவன் கரிசனை உள்ளது. நீங்க எங்க போனாலும் திருப்பி கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். யோனா ஓடி போனான், ஆனா அவன் பக்தியுள்ளவன் என்று தேவனுக்கு தெரியும். அவனுக்கும் தெரியும், நான் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் பக்தி உள்ளவன். அந்த பக்தி உள்ளவனாலே அவருக்காக என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அவன் அறிவான். அறிந்தும் கொடுத்த ஊழியத்தை நினைத்து அதை பார்த்து பயந்து தேவனை மறந்து ஓடிட்டான். என்ன நடந்துச்சு? தேவன் அவனை விடல. புயல் காற்றை உண்டாக்கினார். அப்ப வேதம் சொல்லுகிறது, வாசிங்க யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி கப்பல் ஏறினான். இந்த வசனம் அழகா இருக்கு. தேவனுக்கு அவனுடைய சொன்ன ஊழியத்துக்கு பயந்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான். ஹல்லேலூயா. தர்சீசுக்கு ஓடி போகும்படியாக கப்பல் ஏறி. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான். The people of God arose and flee from God's presence. வேதம் சொல்லுது, but Jonah got up and went in the opposite direction to get away from the Lord. அழகா போட்டிருக்கு NLT-ல. இவன் என்ன செஞ்சிட்டானா, எழுந்து தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயே இவ கெட் அவே ஃப்ரம் தி லார்ட். இன்னைக்கு பல பேர் தேவன் சொன்னதை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போடிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல யாருன்னா பிசாசு. ஆனா அதிக நாள் நீடாக்கு பிசாசானவன் பக்தி உள்ளவனை தன் பக்கம் இழுத்து கொள்ளபடியா நினைப்பான். தேவன் மேலே பக்தி உள்ளவர்களை தங்கள் பக்கம் இழுப்பான். தானியேல்ல வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டில் புத்தகங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். இவன் ஏறின உடனே அங்க வேதம் சொல்லுகிறது, when he moved from the presence of God, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின போது, the fear of the Lord, the zeal of the God is faded away. I am repeating, when he moved from the presence of God, his fear and his zeal என்னாச்சுன்னா faded away. இது மறைந்து போனது, வெளுத்து போனது. தேவனோடு இருந்த பயம், தேவனோடு இருந்த வைராக்கியம், தேவனோடு இருந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்து போச்சு. நம்ம ஊர்ல சட்டை வாங்கி துவைச்சா சாயம் போயிடும். சில சமயத்தில் ப்ளூ கலர் சட்டை வாங்குவோம், கொஞ்ச நாள்ல துவைச்சு வெள்ளையா போயிடும். அதே மாதிரிதான் பக்தியும் சாயம் போக ஆரம்பிச்சிருச்சு, இவருடைய வைராக்கியமும் சாயம் போக ஆரம்பிச்சிருச்சு, தேவ பயமும் சாயம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா முழுதுமா சாயம் போறதுக்குள்ள கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் கர்த்தர் இன்றும் வல்லமையுள்ள காரியத்தை நமக்குள்ளா செஞ்சு கொண்டிருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுங்க. இப்படி சாயம் போக ஆரம்பிச்ச உடனே யோனாவுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது. பாருங்க, புயல் வந்துச்சு, பெருங்காற்று வந்துச்சு, சாமான்லாம் தூக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் போனாங்க, அப்பயும் நிக்கிறமா இல்லை. அப்பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்தான், மனம் திரும்பும்படியாக நினைத்தான். இன்னைக்கு பக்தி உள்ளவர்களாகிய நாம் ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாக குத்தப்பட்டு, இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டு
தேவனை விட்டு விலகி இருந்தால், ஆண்டவராகிய தேவன் இன்றே உனக்கு அனுகிரக காலம், இன்றே உனக்கு இரட்சணிய நாள், இன்றே உனக்கு சகாயம் கிடைக்கும் நாள், இன்றே உனக்கு தேவனுடைய காலம், இன்றே உனக்கு கர்த்தருடைய நாள். நாம் யோனாவை போல மனம் திரும்பத்தக்கதாக, எப்ப நம்ம மனம் திரும்பும்படியாக, தேவனிடத்தில் ஒப்புரவாகும்படியாக நம்முடைய வழிகளை விட்டு திரும்பும் போது, வேதம் சொல்லுது, he went away opposite direction. இப்ப அந்த டைரக்ஷன்ல இருந்து we have to change our face to the God's direction. நம்ம முகத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் பக்தி உள்ளவன் என்று சொன்னால் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, யோனா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இவனை தூக்கி கடலிலே போடும்படியாக சொல்லிட்டான். அப்ப கடலிலே போட்ட போது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தார். பைபிள் சொல்லு 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான். நல்லா உட்காருங்க. இப்ப பக்தி உள்ளவனை தூக்கி மனம் திரும்பின உடனே ஆண்டவர் தூக்கி தான் ஊழியத்தை செய்வதற்கு மீன் வயிற்றுக்குள்ள போட்டார். இப்ப இந்த மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 3 நாள் இருக்கையில என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள இருந்துட்டா மீன் வயிற்றுல தூங்க முடியுமா? ஆனா கப்பல்ல தூங்கினான் நிம்மதியா, கப்பல்ல சந்தோஷமா இருந்தான், கப்பல்ல சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா இப்ப ஆண்டவர் அங்க இருந்த இடத்து திரும்ப போட்டாரு. அங்கேயும் கப்பல்ல பயணம், இங்கேயும் மீன்ல பயணம். அங்கேயும் கப்பல்ல டிராவல், இங்கேயும் மீன்ல டிராவல். அங்க வசதியான டிராவல், இங்க வருத்தமான டிராவல். ஆண்டவர் பாருங்க உருட்டி எடுக்கிறார். கப்பல் அப்படியே சொகுசா போகும். இங்க அப்படி இல்ல, மீன் அப்படி இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு உள்ட்ட அடிச்சு குப்பல் அடிச்சு போகும். உள்ள பிறண்டுகிட்டு கிடப்பா மீன் வயிற்றுக்குள்ள கிடந்து, உள்ள குத்தும் அது குத்தும், உள்ள என்னென்னமோ இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் யோனா மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருந்துப்பான்னு நான் ஒரு 2-3 கார்ட்டூன் பார்த்திருக்கேன். உள்ள உருண்டு கிடக்குறான் போகிற ஸ்பீடுக்கு. ஆனா அங்கேயும் கூட அவன் பக்தியுள்ளவன் என்பதை காண்பித்தான் என்பது வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்துல, யோனா 2வது அதிகாரத்துல 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. பாருங்க, பக்தி உள்ளவனுக்கு சகாயம் கிடைக்கும் காலத்துல, பக்தி உள்ளவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும் காலத்துல, பக்தி உள்ளவனுக்கு ரட்சணிய நாள் வரும்போது, பக்தி உள்ளவனுக்கு கர்த்தருடைய நாள் வரும்போது, எந்த இடத்துல இருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பான் என்பதை நீங்களும் நானும் யோனாவுடைய வார்த்தையிலிருந்து புரிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோனா மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. யோசிச்சு பாரு, ஜெயில இருந்து விண்ணப்பம் பண்றதை கேட்டோம். புதிய ஏற்பாட்டுல தொழுமரத்துல கழுவப்பட்டு விண்ணப்பம் பண்றதை கேட்டோம். யோசேப்பின் காலத்துல எங்கெங்கயோ இருந்து விண்ணப்பம் பண்ணனா. தானியேல் எங்க விண்ணப்பம் பண்ணா. ஆனா இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணினா. கர்த்தருடைய பிள்ளை 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இது நெருக்கம் என்றான். மீன் வயிற்று ஒரு நெருக்கமானது, நெருக்கம். மீன் வயிற்றுல வெரி ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரே. பட் அந்த நெருக்கத்துல அவன் நெருக்கத்தை மறந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க சரியா கவனிக்க வேண்டும். அங்க சொல்லுது, அப்ப வேதம் சொல்லு, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அண்டர்லைன் பண்ணீங்க, அண்டர்லைன் பண்ணீங்க, அண்டர்லைன் பண்ணுங்க.
சகாயம் கிடைக்கும் காலத்துல கர்த்தரை நோக்கி அவன் மீன் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவு அருளினார். நம்ம வாசித்தோம், பக்தியுள்ளவன் கர்த்தரை நோக்கி தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவன், யோனா பக்தியுள்ளவன், அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே கிடக்கும் போது அங்கே அவன் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொல்லுகிறான், நான் நெருக்கத்துல, மீனின் வயிற்றில இருப்பது நெருக்கம், பகல் 3 நாள் இருப்பது கஷ்டம், ஆனாலும் அந்த நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். அருமையான வசனம். இதெல்லாம் நம்ம படிச்சு மனம் திரும்பலைன்னா கஷ்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து, பாதாளம் கடலுக்கு கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மீன், அந்த வயிற்றில் இருந்து நான் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நீங்க அவனுடைய நெருக்கத்தையும் அவன் பாதாளத்தின் வயிற்றில இருக்கிற அந்த காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க. சமுத்திரத்தின் நடும் மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நல்லா கவி, இவன் தான் கொதிக்க சொன்னான். ஆனா ஆண்டவர் சொல்றான், நீர் என்னை தள்ளிவிட்டீர் ஆண்டவரே, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டன. அடுத்த வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் பக்தி வைராக்கியம் உள்ள. அடுத்த வசனம், 5வது வசனம் சொல்லு பாருங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அடுத்த வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும், அண்டர்லைன் பண்ணீங்க, அண்டர்லைன் பண்ண, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன். கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. அவன் நெருக்கம் எப்படியா இருந்தது, அவனுடைய போராட்டம் எப்படியா இருந்தது, அவனுடைய மரண பரியந்தம் எப்படிதான், பிராண பரியந்தம் எப்படி இருந்தது, அவனுடைய பாதாளத்தின் அடிவயிற்றிலே நடந்த காரியத்தை தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை இன்னைக்கு இப்படி இருக்கலாம், ஆனாலும் நீர் என்னை, என்னுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். நீங்க பக்தியுள்ளவனாய் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க இன்றும் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, இதை புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோனா தெளிவாக அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என்ன பியூட்டிஃபுல் வசனம் பாருங்க. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகிறது, அப்பொழுது நான் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது, நீர் என்னை தப்புவித்தீர். பக்தியுள்ளவன் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும், பக்தியுள்ளவன் எந்த பொசிஷன்ல இருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறவராக. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியா எனக்கு ஞாபகப்பட்ட, ஒரு தடவை நான் இப்பல ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக கார் லைசன்ஸ் எடுத்த புதுசுல
நான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு சிண்டகா டனலுக்குள்ள, உங்களுக்கு தெரியும் கடலுக்கு கீழே ஒரு டனல் இருக்கு துபாயில, இதுக்கு பேர் சிண்டகா டனல். அந்த சிண்டகா டனலுக்குள்ள நான் போய்கொண்டிருந்தேன். அப்பொழுது ரேடியோ நான் டியூன் பண்ணி நியூஸ் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அந்த டனலுக்குள்ள போன பிறகு, ஒரு சர்டன் லிமிட்டுக்கு போன பிறகு இந்த ரேடியோ வேலை செய்யல. குர்ர சத்தம் வந்துச்சு, வேலையே செய்யல. திரும்ப அந்த டனலுக்குள்ள போய் மேல ஏறி வரும்போது திரும்ப வேலை செஞ்சுச்சு. அப்ப எனக்கு ஒரு காரியம் விளங்கி கொண்டது. கடலுக்கு கீழே கொஞ்சம் கீழே போனாலே என்ன செய்யாதான், இந்த கம்யூனிகேஷன் என்ன செய்யுமா, கட் ஆயிடுமா. ரேடியோ கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சி கட் ஆயிடும், அது கட் ஆயிடும். தண்ணீருக்கு கீழே அதுக்கு மேல அது போக முடியாது. அப்ப அந்த கட் ஆகும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அங்க என்ன செய்வாங்க, இழுத்து அதை அங்க ஒரு லைன், இப்ப நல்லா பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல கிடையாது. அப்ப அந்த டனலுக்குள்ள போகும்போது, அந்த கீழே போகும்போது, தண்ணீருக்குள்ள போகும்போது வேலை செய்யாது. அதுக்கென்று எக்ஸ்ட்ரா கருவிகள் வைத்திருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். கர்த்தருடைய நீர்மூழ்கி கப்பல்ல பார்த்தா நீளம் ஒரு ஆண்டனா வெளியே இருக்கும், அது கடலுக்கு மேல இருக்கும். அப்ப கப்பல் போது அதன் மூலமா தான் எல்லாமே கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். ஆனா இந்த ஆண்டனா இல்லாம கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனா கடலுக்கு அடியில அந்த காலத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக கடலுக்கு கீழே, பாதாளத்துக்கு கீழே, மலைகளுக்கு கீழே, மீனின் வயிற்றில பிரயாணம் செய்து கொண்டிருந்த யோனாவினுடைய ஜெபத்தை மேலே தேவன் கேட்டான். அதிசயம் உள்ள தேவன். அவருடைய சிஸ்டம் வித்தியாசமா இருக்கு. நீங்க எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும், கடலுக்கு அடியிலே நீங்கள் உங்கள் படுக்கையை போட்டாலும் கர்த்தருடைய கரம் அங்கே வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். யோனாவின் வாழ்க்கையில் இருந்து ஒரு பெரிய காரியத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த நாளிலே யோனாவை போல திரும்பினால் கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்பார். யோனாவை போல நீங்கள் விலகி ஓடி இருந்தா வந்துருங்க. Renew your things. புது பக்தி உள்ளவன் என்ற காரியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆனா அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டோம்னா, பிசாசு கைக்குள்ள போயிட்டோம்னா திரும்பி வரவே முடியாது. ஒரு மனிதன் எரிகோவில் இருந்து எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போய்கொண்டிருக்கும் போது பாதி வழியிலே அவன் கள்ளர்கள் கையில் அகப்பட்டு குற்றூராய் கிடந்த போது அவனுடைய சரீரங்கள் அடிக்கப்பட்டு, ஆங்கிலத்தில் ஆஃப் டெட் மேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் குற்றுயிராய் மறிக்கிற சர்வாயில பாதி வழியில இருந்த போது நல்ல சமாரியனாகிய இயேசு வந்து அவனை திரும்பவும் கொண்டு வந்தாரே. ஆனால் அவன் முழுதுமாக எரிகோவுக்கு போய் சேர்ந்திருந்தா அவனுடைய நிலைமை மிச்சமாயிருக்கும். பிசாசின் முழுமையாக கையில் போர்வதற்கு முன்பாக பக்தியுள்ளவன் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இது ஒரு சந்தோஷமான நற்செய்தியாக, அதே எச்சரிப்பின் செய்தியாக, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மெசேஜாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் இதெல்லாம் மாறணும். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மாறணும். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது சங்கீத புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். இங்க ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், help O Lord, for the godly are fast disappearing. பக்தியுள்ளவன் வேகமாக மறைந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலத்துல பக்தியுள்ளவன் வேகமாக மறைந்து போய் கொண்டிருக்கிறான். The faithful have vanished from the earth.
உண்மையுள்ளவன் அப்படியே காணாமல் போய் கொண்டிருக்கிறான். அழகா ஆங்கிலத்துல போட்டிருக்கு. பக்தியுள்ளவன் மறைந்து போய் கொண்டிருக்கிறான், உண்மையுள்ளவன் காணாமல் போய் கொண்டிருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்திலிருந்து இவர்கள் எல்லாம் மறைந்தும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் தன்னுடைய வஞ்சகத்தினாலே, தன்னுடைய திட்டத்தினாலே எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றி அவரை தர கடைசி காலத்துல பைபிள் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம் இது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய பக்தி உள்ளவர்களை, உண்மை உள்ளவர்களை, வேதம் சொல்லுது, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டிருந்த பக்தி உள்ளவர்களை, உண்மை உள்ளவர்களையும் இந்த வேதம் அழகாய் சொல்லுது. சங்கீதத்தில் அழகாய் நம்ம வாசிக்கிறோம், பக்தியுள்ளவன் அற்று போகிறான் என்றால் பக்தியுள்ளவன் டிஸ்அப்பியரிங். அதே சமயத்தில் உண்மையுள்ள மனுபத்தில் குறைந்து போகிறார்கள். they are vanishing. கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய காரியம் என்ன? குறைந்து போகின்ற காலத்தில் இருக்கமா, மீந்திருக்கிறவர்கள் இருக்கிறோமா, இல்ல திரும்பி வருகிறோமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஓ ஹெல்ப் லார்ட் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே, இது நீ ரட்சிக்கக்கூடிய காலம். நீ திரும்பவே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். பக்தியுள்ளவனை திரும்ப கொண்டு வரணும். உண்மையுள்ளவனை குறைந்திருக்கிறான், அதிகமாக எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, ஹெல்ப் லார்ட், ஆண்டவரே உதவி செய்யும் என்று செபிக்கிறான். நீ எல்லாம் மாறி போச்சு. சபையில ஆட்டம், பாட்டம், கூத்து, கொண்டாட்டம், சாப்பாடு, பேச்சு. கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். தேவனுடைய ராஜ்யம் புசிப்புல குடிப்புல அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் பேச்சும் அதிகமாயிடுச்சு சபைகளில். எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்துல தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. The godly people all disappeared, but one honest person is left on this. Not one person. கர்த்தருடைய பிள்ளை, தேசத்திலே பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. The godly people all disappeared, not one honest person is left on the earth. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு குறைந்து போய்கொண்டிருக்கிற காலம். ஆகையினால் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தேவன் நினைப்பூட்டுகிறான். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி கேட்கும்படியாச்சு. பக்தி உள்ளவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிற காலம். பக்தி உள்ளவர்கள் faded away nowadays. கர்த்தர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்கள் டிஸ்அப்பியரிங் காலம். உண்மை உள்ளவர்கள் வேனிஷாக மறைந்து போகிற காலம். உண்மை உள்ளவர்கள் காணாமற் போகிற காலத்துல பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார், தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த பக்தி உள்ளவனாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைசி வர கர்த்தராய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வருகிறவரை, உங்கள் மரணம் சந்திக்கிறவரை நீங்க பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே உங்க பொசிஷனை, நீங்க காட்லி பொசிஷனை கீப் பண்ணுவதற்கு திரும்பி வரும்படியாக, யோனாவை போல ஒருவேளை நீங்க ஓடி போயிருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தமாய் போயிருக்கலாம், பர்சனல் நிமித்தமாய் போயிருக்கலாம், போராட்டத்தின் நிமித்தமாய் போயிருக்கலாம், பிசாசினுடைய வஞ்சகத்தினாலே போயிருக்கலாம், பிசாசு உங்களை இழுத்து கொண்டதினால் போயிருக்கலாம். திரும்ப வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எரியோக்கு போனவன் திரும்பி வந்தது போல, தர்சிஷுக்கு போனவன் நினிவேக்கு திரும்பி வந்தது போல, தேவன் உங்களையும் திரும்பி Turn your face to the Lord.
ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனவங்க எல்லாம் திரும்பணும். திரும்ப வரும்போது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை, ஆண்டவர் யோனாவுக்கு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்த போல உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி திரும்ப கொண்டு வருவார் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டார். அறியுங்கள், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே கர்த்தர் கேட்பார். கர்த்தருடைய பிள்ளையை யோனா தன் தவறை உணர்ந்து திரும்பின போது அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி 3 நாள் உள்ளே இருந்து அவன் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் விண்ணப்ப போது அவனை ஆண்டவர் கேட்டு தேவ பக்தியிலே திரும்பவும் அவனை புதுப்பித்தது போல இன்று உங்களை புதுப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவன் மறுபடியும் தேவனிடத்துல பயமும் பக்தியுள்ளவனாய் மாறி போனான். அல்லேலூயா. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறணும். கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் உங்களுக்காக தேவன் பேசினார். நான் அல்ல, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. நீங்கள் கேட்டு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் பேசவில்லையா, நீங்க பேசினீங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அறியுங்கள் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் கேட்பார். கேட்கிறவராய் இருக்கிறார், இனியும் கேட்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆண்டவர், நீங்க கேட்டீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, இன்னும் கேட்க வல்லவராக. ஆனா நாங்க தான் பக்தி உள்ளவர்களாய் இல்லாதபடி மாறி போன ஆண்டவர். இந்த நாளில் என்னோடு சேர்ந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா இந்த நிலையில நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் அறிவார், நீங்கள் அறிவீங்க. உங்களை ஒப்புக் கொடுங்க, யோனாவை போல ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீது ஒப்புக் கொடுத்தான், யோனா ஒப்புக் கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை மறுபடியுமாய் புதுப்பிப்பார். புதுப்பிக்கிற தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். யோனாவை புதுப்பித்த தேவன். ஒரு மனிதன் எரிகோவுக்கு போய்கொண்டிருக்கும் போது நடுவழியில் அவனை புதுப்பித்து திருப்பி கொண்டு வந்த தேவன். அவனுக்காக ஒரு கழுதையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். கர்த்தருடைய பிள்ளை, இங்கே யோனாவுக்காக ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். உனக்காக எதையாவது ஆயத்தம் பண்ணுவார், திரும்ப கொண்டு வருவார். நீ பக்தி உள்ளவனாயிரு, கடைசி வரை உன்னை காத்துக்கொள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறார், உனக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நேற்றும் கேட்டார், இன்றும் கேட்க வல்லவராய் இருக்கிறார், நாளையும் கேட்க அவர் பெரியவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார். பக்தி உள்ளவனை ஆசீர்வதிக்க தயவு செய்த வசனத்தை நீங்க விட்டு விடாதபடி திரும்பவும் கேளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. இந்த வசனம் 30 அல்ல 60 அல்ல 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். பிள்ளைகளோடு இருங்க, மாற்றுங்க. கர்த்தருடைய வருகை தாமதம் பண்ண இன்னும் அநேக காரியங்களுக்கு பிள்ளைகளோடு பேச உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். வலகை தூரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வல்லடத்திலும் பாதுகாவலும் பராமரிக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சந்திக்கிறேன். God bless you.